இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நம்முடைய முன்னோர்களான இஸ்ரேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அது உண்மையும் கூட, தவறுன்னு சொல்ல முடியாது. இஸ்ரேல் மக்கள் யாவே இறைவனால் சிறப்பாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். எரியும் 30 சீனாய் மலையில் இவ்வாறு சொல்லுவார், என் மக்கள் கஷ்டப்படுறாங்க, என் மக்களை மீட்க நான் இறங்கி வந்தேன்னு சொல்லுவார். அது உண்மைதான். இஸ்ரேல் மக்களை யாவே இறைவன் தனிப்பட்ட விதமாக தன் பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டார். ஆனால் இந்த ஒரு எண்ணத்தை, இந்த ஒரு நிலையை யூதர்கள் சொல்றது ஒரு சுயநலமாக கருத ஆரம்பிச்சாங்க. நாங்க தான் கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய ஆசீர்வாதம் அருளும் எங்களுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது என்று பிற இன மக்களை இழிவாகவும் தாழ்வாகவும் எண்ணவும் நடத்தவும் ஆரம்பிச்சாங்க. கலிலேய கடலோர் நிறைய மக்கள் இருப்பாங்க. அதாவது அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய எல்லை பகுதி, அந்த பகுதி தீர் சீதோன்லாம் அங்கே தான் இருக்கும். ஏசப்பா அடிக்கடி அங்கங்கே போவார். தீர் சீதோன் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை ஏசப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நோயாளிகளை கூட்டு அவர்கிட்ட வருவாங்க, குணம் கொடுப்பார். ஆனால் இந்த செயல்கள் எல்லாம் யூதர்களுக்கு எரிச்சலை கொடுத்தது. இயேசுவர் யூதன், போதகர் அவர் எதுக்கு அங்க போய் அதெல்லாம் செய்யறாரு? இவரு கடவுளுடைய ஆசை இவர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அது எங்களுக்கு தானே சொந்தம். இவரு எப்படி எல்லாரையும் வசதியா பேசுறாரு? புரியுதுங்களா? என்று அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே சுருங்கி காணப்பட்டார்கள் யூதர்கள். அது தவறு. கடவுளுடைய ஆசீரும் அருளும் எல்லா மக்களுக்கும் பொதுவானது. அந்த தியானமே அதான் இன்னைக்கு. ஏசப்பா ஜபிக்கும் பொழுது எல்லோரும் ஒன்னா இருக்கணும் ஜபிப்பாரு. யூதர் மட்டுமே வச்சு பாருங்க பார்ப்போம், கிடையாது. எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆனால் இந்த எண்ணத்திற்கு யூதர்கள் வர மறுத்தார்கள். இன்றைய வாசகம் பார்க்கணும். நம்ம முதல்ல 2ஆம் வாசகம் பார்க்கணும். நம்ம நட்சத்திர வாசகத்துல ஏசப்பா இவ்வாறு பேசுகின்ற பொழுது என்ன பண்றாங்க, ஏசப்பாவை கொலை செய்ய இவங்க முயற்சி பண்றாங்க. சகோதரர்களே, எலியா இறைவாக்கினர் வாழ்ந்த காலத்தில் மக்கள் பாகால் தெய்வத்தை வழிபட்டாங்க. அதனால ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. இஸ்ரேல் முழுக்க மிகப்பெரிய பஞ்சத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த பஞ்ச காலத்தில் எல்லா மக்களும் கஷ்டப்படுகின்ற பொழுது எலியாவை ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள்கிட்ட அனுப்பல, சாரிபாத்துங்கிற ஊர்ல இருக்கின்ற ஒரு கைம்பெண்ணிட்டு அனுப்புவார். அந்த பெண் தான் இவர் உணவளிப்பார். உணவளித்த காரணத்தால் அந்த சாரிபாத்து பெண்ணுக்கு மிகப்பெரும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த பஞ்ச காலத்திலும் பஞ்ச காலம் முடியும் வரை உன்னுடைய பாத்திரத்திலே மாவு குறையாது, கலையத்தில் எண்ணெய் குறையாது என்ற மிகப்பெரும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருள்வார். இன்னொரு விஷயம், எலிசா வாழ்ந்த காலத்தில் எத்தனை தொழுநோயாளர்கள் இருந்தாங்க. ஆனால் நாமான் என்ன பண்ணுவாரு, எலிசாவை நம்பி, இஸ்ரேல் ஆண்டவரை நம்பி என்ன பண்ணுவார், வருவார். நாமான் சிரியா நாட்டு ராஜாவுடைய தளபதி. அவருக்கு தொழுநோய் பிடிச்சிருக்கும். சிரியா இஸ்ரேல் நாட்டு மேல படையெடுத்து வருகின்ற பொழுது இங்கிருந்து ஒரு சிறுமியை கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வச்சிருப்பாங்க. அந்த சிறுமி சொல்லுவா, யார், அந்த நாமானுடைய மனைவிட்ட சொல்லுவா, அம்மா உங்க கணவருக்கு ஐயாவுக்கு இந்த மாதிரி தொழுநோய் இருக்குது, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேளுங்களேன், தப்பாக நினச்சிக்க, சின்ன சொல்லுங்க சொல்லுவாங்க. எங்கள் இஸ்ரேல் நாட்டில் ஒரு இறைவாக்கினர் இருக்கார், எலிசா. அவர்கிட்ட என்ன பண்ணுங்க, நீங்கள் இவரை என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட அனுப்புங்க, அவர் இந்த உங்கள் கணவருக்கு குணம் கொடுப்பாருன்னு சொல்லி இந்த சிறுமி சொல்லுவார். சரி செஞ்சு பார்ப்போமே என்று இந்த இவர் என்ன பண்ணுவார், நாமான் இஸ்ரேல் நாட்டுக்கு போவார். எலிசா சொல்லுவார், போய் யோதான் ஆற்றுல போய் என்ன பண்ண, போய் 7 முறை நீ முங்கி எழுன்னு சொல்லுவார். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டா கூட என்ன பண்ணுவார், நாமான் போவார், யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கி எழுந்திருப்பார்.
அவருடைய உடல் சிறு குழந்தை உடம்பு போல குணமாகும். சகோதரர்களே, இதையெல்லாம் சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் பிற இன ஏசப்பா ஒரு வார்த்தை தான் நற்செய்தியில், நீங்கள் பிற இன மக்களைப் போல நீங்கள் விசுவசிக்கல, நீங்கள் வெறுத்து ஒதுக்குறீங்க. அந்த மக்களை நம்புறாங்க என்று அங்கே அவரை பிற மக்களை ஏசப்பா உயர்த்தி சொல்லுவார். கோபம் வந்துடும் அவங்களுக்கு. என்ன பாருங்க, அப்போ மலையிலிருந்து அவரை கீழே தள்ளி ஏசப்பா கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏசப்பா வந்து போயிடுவார். சகோதரர்களே, ஏசப்பா சொன்னது 100% உண்மைதான். ஒரு கோயிலுக்கு போங்களேன், நம்ம கிறிஸ்துவ மக்களை விட பிற சமய மக்களை அதிகமாக இருந்ததை நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவ மக்கள் துறைப்பள்ளியில் பங்கெடுத்து வச்சுங்களேன், ஒரு வேளாங்கண்ணிக்கு போகிறோம், ஒரு பூசை வச்சுக்கோங்க. நம்ம கிறிஸ்துவ மக்கள் அந்த பூசையில் பங்கெடுக்கிற பக்தியை விட பிற மத நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, மிகுந்த பக்தி பங்கெடுப்பாங்க. அவங்களை ஆண்டவரையும் மிகுந்த நம்பி அங்கேயும் குணம் கிடைக்குது அவங்களுக்கும். சின்ன நிகழ்வு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் வேளாங்கண்ணி போனீங்கன்னா அங்கே அருங்காட்சியகம் இருக்கு. நீங்கள் எல்லாரும் தெரியும், அருங்காட்சியகம் தெரியும். அங்கே நான் பார்த்த ஒரு காட்சி நான் சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் இதை பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அந்த அருங்காட்சியகத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், ஒரு சகோதரி எழுதிய ஃபோட்டோ. ஒரு இந்து சகோதரி, அவங்க பேர்லாம் போட்டு, ஊரில் அதெல்லாம் தெரியல, எல்லாம் ஒரு சகோதரி ஊர் பேர்லாம் போட்டு, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, நான் பார்க்காத டாக்டர் கிடையாது, சாப்பிடாத மருந்து கிடையாது, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், எனக்கு குழந்தை இல்லை. இப்படியே மாமியார் வீட்டில் என்னை ரொம்ப இழிவாக பேச ஆரம்பித்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். பக்கத்து வீட்டு ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க கிறிஸ்துவ சகோதரி, நீ வேளாங்கண்ணிக்கு போ, உன் கஷ்டத்தெல்லாம் அவங்க பாதத்தில் போடு, ஒரு 9 வாரம் சனிக்கிழமை வேளாங்கண்ணிக்கு போ, உனக்கு என்ன கஷ்டமோ மாறாட்ட சொல்லு, உனக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்க சொன்னாங்க. அவங்க நம்பி நான் என்ன பண்ணான்னு தொடர்ச்சியாக 9 சனிக்கிழமை மாதா கோயிலுக்கு வந்தேன், வேண்டிக்கிட்டேன். இன்றைக்கு எனக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு, ஒரு பெண் குழந்தையோடு அந்த ஒரு ஃபோட்டோவும் அங்கே வச்சுருக்காங்க. சகோதரர்களே, அதுக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் அங்கே இருக்கும். அதான் மிக ஆச்சரியமான ஒன்று. அதில் ஒரு டாக்டர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு, பேர்லாம் போட்டு, இந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை வீக்காக இருக்குது, ஒரு குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கர்ப்பப்பையில் சக்தி கிடையாது, இந்த பெண்ணுக்கு நிச்சயமாக குழந்தை பறக்காதுன்னு டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட் அங்கே இருக்குது. அதன் பக்கத்துலேயே இந்த சகோதரருடைய கடிதமும் ஃபோட்டோவும் அங்கே இருக்குது. சகோதரர்களே, பிற மத சகோதரர்கள் ஆண்டவர்கிட்ட வர்றாங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டு போகிறாங்க. உண்மை அது. நாமான் போல, சாதி பார்த்து பெண்ணை போல நாம் என்ன வரணும், விழித்து கொள்ள வேண்டும், விழிச்சுக்கணும். இஸ்ரேல் மக்களை போல நாம் குறுகிய கூட நம்ம ஸ்தலத்தில் இருக்கிறோம். நாம தான் பெரியவங்க, நமக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு தான் எல்லாம் வேண்டாம், அந்த எண்ணம் கூடாது. சரிங்களா? எனவே அந்த பிற இன சகோதரி இப்படி இருந்தால் அவங்க போல் நாம் இருக்கணும், ஜெபிப்போம், நாம் ஜெபிக்கணும். சகோதரர்களே, இந்த வாசகத்துடைய மையம் இதுதான். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை மிகுதியாக ஆண்டவர்கிட்ட கேட்போம். நாமானை போல, சாதி பார்த்து பெண்ணை இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைகள சகோதரியை போல ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை அதிகமாக்குங்க, நாங்கள் ஜெபம் பண்ண எங்களுக்கு விசுவாசத்தை அதிகமாக்குங்க என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிப்போம். நிச்சயமாக ஜெப வல்லமையை, விசுவாசத்தை ஆண்டவர் அருள்வார். எனவே நாமும் பிற சகோதரி போல கடவுளுடைய ஆசிரியரை குறைவின்றி நிறைவாக பெற்று மகிழ கடவுள் நமக்கு அருள் செய்யட்டும். சந்திப்போம்.